ஒரு பறவையும் ஒரு மாதிரி சத்தம் போடும். ஆனால் ஒரு பறவை மற்ற பறவைங்க, மனுஷங்க, கார் அலாரம், ஏன் ஃபோன் ரிங்டோன் மாதிரி கூட சவுண்ட் பண்ணி மிமிக்ரி பண்ணி சுற்றிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா காட்டுக்குள்ளே வாழ்கிற லயா பேர்ட். இந்த பறவையோட வால் லயா இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு இந்த பேர். மேக்ஸிமம் ஃபீமேலை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக மேல் இந்த மிமிக்ரி ஸ்கில்லை யூஸ் பண்ணோம். இதை பக்காவாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மொதல் விஷயம் இதோட லிசனிங் அண்ட் மெமரி ஸ்கில். ஷார்ப்பான இதோட கேட்குற திறனை வச்சு சவுண்டோட எக்ஸாக்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் ரித்தமை மெமரைஸ் பண்ணி அந்த சவுண்ட் பேட்டர்னை பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எல்லா க்ரீச்சர்ஸ்க்கும் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஆர்கன் இருக்கும். மனுஷங்களுக்கு லாரிங்ஸ், பேர்ட்ஸ்க்கு ஷிரிங். இந்த லயா பேர்டோட ஷிரிங்ஸ் ரொம்ப ஃப்ளெக்சிபிள். எந்த அளவுக்குனா ஒரே டைமில் 2 விதமான சவுண்ட் வேவ்ஸை இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அது கேட்குற சவுண்டை மிமிக் பண்ணி ஃபீமேலை இம்ப்ரெஸ் பண்ணும். வாத்து, கோழிலாம் போல் இது ஒரு கிரவுண்ட் டுவெல்லிங் பேர்டு. அதாவது அதோட வாழ்க்கையில் பெரும்பாலான நேரத்தை அது தரையில் தான் கழிக்கும். எப்பயாவது ரொம்ப ஆபத்து வந்தால் மட்டும்தான் இது பறக்க செய்யும்.